வணக்கம் மக்களை, மீண்டும் இந்த வீடியோ சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மொஹரம் டே. மொஹரம் டேமில் வந்து என் ஊருக்கு பக்கத்தில் ஈரோடுன்னு ஒரு ஊர் இருக்குது கேட்டிங்களா. அந்த ஊரில் வந்து 10 வருஷம் அந்த ஊரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மொஹரம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து ஒரு 10 வருஷமும் நடக்கலை. மறுபடியும் ஆஃப்டர் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் நடக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்வாடி அந்த ஊர் சொன்னால் அந்த ஊரில் வந்து 2 தெரு உண்டு. 6ஆம் தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட் உண்டு, லெப்லா தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட் உண்டு. அந்த 2 ஸ்ட்ரீட்லேயும் 2 சாவடி உண்டு. ஹசன் ஹுசைன்னு 2 சாவடி உண்டு. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹசன் ஹுசைன்னு 2 சாவடி 2 ஃபங்க்ஷன்ஸ் உண்டுல, அங்கே வந்து சந்தனம் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட தேர் மாதிரி தான் இருக்கும். தேர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தெருவுலேருந்து ஒரு கூடும், இந்த தெருவுலேருந்து ஒரு கூடும். அந்த ஏர்வாடி ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் மாதிரி போவாங்க. போயிட்டு அந்த 6ஆம் தெருன்னு ஒரு தெருவில் வந்து கடைசியில் இந்த 2 கோடும் சந்திக்கும் போது வந்து மக்கள் அதை நல்லா என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 இயர்ஸ்க்கு மேலே நடந்துகிட்ருக்கு இந்த ஃபங்க்ஷன். பட் 2013 மேலே வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்டில் நவ் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கலை. அதுக்கு ரீசன்னா 2 சைடு உண்டு. ஒரு சைடில் உள்ளவங்க வந்து இது வந்து கொஞ்சம் இஸ்லாம் மதத்துக்கு வந்து எதிராக இருக்குது சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் பண்ணி 2013 வந்து இது வந்து பண்ணுறது வந்து நிப்பாட்டினாங்க. அண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி இப்போது 2024 இப்போ வந்து மீண்டும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இது வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்காது, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து தமிழ் வீர விளையாட்டுகளான இந்த சிலம்பம், வேறு இந்த வால் சண்டை, இந்த தீப்பந்தத்தில் அப்படியே சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி ரீச் ஆகியாச்சு ஏர்வாடிக்கு. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க தெரு தான் பார்த்திங்கன்னா 6ஆம் தெரு. ஆக்சுவலாக இந்த தெருவில் தான் அந்த 2 சந்தன கூடம் சந்திக்கும். அண்ட் இந்த 6ஆம் தெருவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாவடி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஹசனோட சாவடியை சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டில் ஒரு குழி போட்டிருக்கு, அதில் வந்து உப்பு பாக்கெட் நிறைய போட்டிருக்கு. இது வந்து லோலிமா குழியே சொல்லுவாங்க. அதாவது இந்த குழியில் வந்து உப்பு அந்த மாதிரி இது போட்டிங்கன்னா உங்களோட உடல்நல குறைவு, இந்த புண்கள் அதெல்லாம் ஆறணும் ஒரு நம்பிக்கை. முன்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும், ஆனால் இப்போ வந்து கடைகள் அவ்வளோவா இல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா கடையாக இருக்கும். நிறைய ஸ்வீட் ஸ்டாலு, நிறைய டாய் ஷாப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட கடை இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்ததுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்குது. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும் வந்தேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கடைகள் இல்லை, ஸ்வீட் ஸ்டால் எதுவுமே இல்லை. மக்களோட கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அந்த யானை குதிரைலாம் முன்னாடி இருக்கும், அதுவுமே இப்போது இல்லை. அண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த வால் சண்டை, அந்த தமிழ் வீர விளையாட்டு, இந்த சிலம்பம் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி இல்லை. நான் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 சந்தன கூடம் ஒன்றா சேரும்னே. இந்த தெருவில் உள்ள சந்தன கூடும், அந்த தெருவில் சந்தன கூடும் இப்போ 2ஆக ஒன்றா சந்திக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா தாளமாக அடித்து சூப்பராக இருக்கும்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2 சந்தன கூடுமே மீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த 2 கூடையும் கொண்டு போயிட்டு ஒரு ஆற்றுல போயிட்டு அந்த கூடை வந்து பிச்சு போடுறான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். உங்களை இந்த வீடியோ உங்கள் செய்ய பாய்.